சூர்யா அவர்களோட கெரியர்லயே ஒரு சரியான கலெக்ஷன் அப்படின்னா கருப்பு சொல்லலாம். இந்த படம் நேத்து 5வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த 5 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பெரிய லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம "திருஷ்யம் 3" ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் "பெட்டி" அப்படிங்கிற படம், அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. "மாரி 2" தான் அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கண்ணன், ஓம் பிரகாஷ் யோகநாதன் அப்படிங்கிறவரு, 2K நிகில் அப்படிங்கிறவரு, கோபிசன் கோபி, ஐ எம் ஸ்பேஸ்மேன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற எல்லா படத்தோட வசூலுமே, கருப்பு மட்டும் இல்ல, எல்லா படத்தோட வசூலுமே நம்ம ட்ரேடு நம்பர் தான் பார்க்க போறோம். ப்ரொடியூசர் நம்பரோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பரோ பார்க்க போறதில்ல. ஸோ ட்ரேடு நம்பர்ல என்ன நம்பர் வந்திருக்கு, ஸோ ட்ரேடு சோர்சஸ்ல என்ன நம்பர் சொல்றாங்க, ட்ரேடு சோர்சஸ்ல இருந்து நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வீடியோக்குள்ள வசூலுக்குள்ள போயிடலாம். மைக்கேல் நேத்து 26வது நாள் இந்தியால 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 72 கோடிக்கு மேல இந்தியால டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $710 மில்லியன். பூத் பங்களா அக்ஷய்குமார் அவர்களோட படம் நேத்து 33வது நாள் இந்தியால 1 கோடியே 3 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 16 லட்சம். டோட்டலா இந்தியால 208 கோடியே 2 லட்சமும், உலகம் முழுக்க 261 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். அப்புறம் ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் நேத்து 19வது நாள் இந்தியால 1 கோடியே 46 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 51 லட்சம். டோட்டலா 102 கோடியே 50 லட்சம் இந்தியாலையும், 105 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் "பத்தி பத்னி ஆவ் வா 2", ஸோ இது செகண்ட் பார்ட். ஆக்சுவலா இந்த படத்தோட நேத்து கலெக்ஷன் இந்தியால 4 கோடியே 1 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 41 லட்சம். டோட்டலா இந்தியால 28 கோடியே 23 லட்சமும், உலகம் முழுக்க 32 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. அப்புறம் "அதிரடி" அப்படிங்கிற மலையாள படம் நேத்து 6வது நாள் கேரளால 2 கோடியே 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23 லட்சம், ஓவர்சீஸ்ல 90 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 26 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 24 கோடியே 79 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 61 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 97 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஸோ அதிரடி 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு 75 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறம் "சட்டென்று மாறுது வானிலை", இந்த படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 9 லட்சம், உலகம் முழுக்க 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோக்கு லைக், கமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணிடுங்க. ஒரு லீடர் போர்ட்ல நம்ம கொஞ்சம் லீடிங்ல வந்தா கொஞ்சம் வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் காட்டும். அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். சூர்யா அவர்களோட கருப்பு நேத்து 5வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 10 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 27 லட்சம், கேரளால 1 கோடியே 11 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 39 லட்சம். ஸோ டோட்டலா நேத்து மட்டுமே 19 கோடியே 54 லட்சம், கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட நேத்து செவ்வாய்க்கிழமை கலெக்ட் பண்ணிருக்குங்க. செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. இது இல்லாம இன்னொரு டேட்டாவுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபாஸ், தளபதி விஜய், அஜித் இவங்கெல்லாம் செஞ்ச ஒரு ரெக்கார்டு என்னன்னா, வீக் டேஸ்ல தமிழ்நாட்டுல 10 கோடிக்கு மேல வசூல் பண்ண இந்த லிஸ்ட்ல வந்து சூர்யாவுமே இப்ப இடம் பெற்றிருக்காரு. ஆமாங்க, கருப்பு தொடர்ந்து 2 நாளுமே வீக் டேவா இருக்கக்கூடிய திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கருப்பு படம் டோட்டலா 75 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 17 கோடியே 72 லட்சம், கேரளால 9 கோடி 7 லட்சம், கர்நாடகால 12 கோடியே 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 53 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 170 கோடியே இந்த படம் வந்து கடந்திருக்கு. 170 கோடியே 34 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. ஸோ கருப்பு படம் இதுவரையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ்,
எந்தெந்த இடத்துல பெரிய லாபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 75 கோடிக்கு மேல ட்ரேட் நம்பர்லயே கலெக்ட் பண்ணிருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. 41 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து ஷேரா வந்திருக்கு. அதாவது ரிலீஸ் ஆன 5வது நாள்லயே இந்த படம் வந்து பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. மெயின் டெரிட்டரியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் 17 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 7 கோடிக்கு போயிருக்கு. 10 கோடிக்கு மேல ஷேர் வந்து அங்கேயுமே கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. 139% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைய போகுது. கேரளாவை பொறுத்தவரையும் 9 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3.5 கோடிக்கு போயிருக்கு. இப்பவே இந்த படம் 4 கோடியே 77 லட்சம் ஷேர் வந்து இங்கேயுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட, அதாவது 1 கோடியே 30 லட்சம் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 138% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரையும் 12 கோடியே 94 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 6 கோடியே 93 லட்சம். ஆனா 4 கோடி கிட்ட தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. பெரிய ப்ராஃபிட் எடுக்க போகுது கர்நாடகால. 163% இந்த படம் வந்து கர்நாடகால ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை, அதாவது ஹிந்தி பெல்ட்ல 1 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஆல்ரெடி 2 கோடியே 19 லட்சம் கலெக்ஷன் வந்திருக்கு. 1 கோடியே 11 லட்சம் தியேட்ரிக்கல் ஷேரா வந்திருக்கு. இப்பவே இந்த படம் 115% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. நல்ல வசூல் ஹிந்தி பெல்ட்லயுமே. ஓவர்சீஸ்ல பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு. 53 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 14.5 கோடிக்கு போயிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் 26 கோடிக்கு மேல ஷேர் வந்து கிட்டத்தட்ட 177% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டுமே 10-11 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கலெக்ஷன். வேர்ல்டு வைடு ஓவராலா 170 கோடிக்கு மேல வசூல் இந்த படம் வெறும் 5 நாள்ல. ஆனா 70 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 91 கோடிக்கு மேல ஷேர் வந்து எல்லா இடத்துலயுமே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள வெறும் 5 நாள்ல என்ட்ரி ஆயிருக்கு. 128% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஓவராலா வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 18-19 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு கருப்பு இந்த 5 நாள்ல. இனி வரப்போற நாட்கள்ல எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மோகன்லால் அவர்களோட திருஷ்யம் 3 அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு சம்பவமே பண்ணிடுச்சுங்க. கேரளால 6 கோடியே 59 லட்சம், தமிழ்நாட்டுல 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 96 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 15 லட்சம், ஹிந்தி பெல்ட்ல 56 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டுமே 13 கோடியே 85 லட்சம். அட்வான்ஸ் புக்கிங்ல இந்த படம் டே 1க்காக 23 கோடியே 64 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓப்பனிங் மட்டுமே ஒரு 50 கோடி கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருஷ்யம் 3 நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல யுஎஸ்ஏ பிரீமியர்ல $385K 3 கோடியே 72 லட்சம் கிட்ட யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது இல்லாம டே 1லாம் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு பெரிய நம்பரே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஆனிவர்சரி மூவிஸ்ல நேத்தே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கணும் பிச்சைக்காரன் 2 2023 வந்து ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சுது. தமிழ்நாட்டில் 21 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 44 கோடியே 23 லட்சம். பட்ஜெட் 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 16 கோடி கிட்ட போயிருந்தது. 22 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.